கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ். ஜென்ரலி இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் இட் இஸ் ஆல் அபவுட் வெயிட் மெஷர்மெண்ட் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் தான். இங்கே வெயிட்டை வந்து எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த காம்பனண்ட்டை நாம் ஐடென்டிஃபை பண்ணோம் குவான்டிட்டி கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கல், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லெட்டு, ஜிங்க், இந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டல் அயானுடைய குவான்டிட்டியை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மெட்டல் அயானை வந்து ஒரு ப்ரெசிபிட்டன்ட், அதாவது அந்த மெட்டல் அயானை ப்ரெசிபிட்டேட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ணுவோம். ஸோ அந்த மெட்டல் அயான் கூட ஒரு ரியேஜென்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் வந்து ப்ரெசிபிட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரெசிபிட்டேஷன் ஃபார்ம் ஆகிறதுக்கான reagent. So that we can call it as precipitant அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஆட் பண்ணும்போது அந்த மெட்டலோடு சேர்ந்து we are getting precipitate. ஸோ அந்த precipitate தனியாக ட்ரை பண்ணி எடுத்து அதனுடைய வெயிட்டை மெஷர் பண்ணுவாங்க. ஸோ அந்த precipitate என்னவா ஃபார்ம் ஆகுதோ அதில் precipitate வெயிட்டை வச்சு this many grams of metal ions இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. mn + 2+ இருக்கலாம், 3+ இருக்கலாம், என்ன வேணாலும். ஸோ பேசிக்கலாக இதில் என்ன ஆகுது அப்படின்னா வெயிட் டிட்டர்மினேஷன் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டு விதமாக வெயிட் டிட்டர்மினேஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினல் சாம்பிள் வெயிட்டு, அதுக்கப்புறம் ஃபைனல் ஒரிஜினல் சாம்பிளோட வெயிட்டு, ஃபைனல் ப்ரெசிபிட்டேட்டோட வெயிட். ஸோ இந்த ப்ரெசிபிட்டேட்டோட வெயிட்டில் இருந்து மெட்டல் அயானோட கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிப்பாங்க. ஸோ ஒரு ப்ரெசிபிட்டேட் அப்டைன், இட் இஸ் ஆல் அபவுட் ப்ரெசிபிட்டேஷன் தான். தென் அந்த ப்ரெசிபிட்டேட் அப்டைன் பண்ணுறதுக்கு வி ஹாவ் நியர்லி 3 டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. வாலட்டைலைசேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து எலக்ட்ரோ டெபாசிஷன். இந்த மெத்தட் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது. இன்னொன்று வந்து ரியாக்டிங் டூ சொல்யூஷன்ஸ் அண்ட் ஃபில்டரிங் த ப்ரெசிபிட்டேட். மோஸ்ட்லி அந்த தேர்ட் மெத்தட் தான் நம்ம கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் ப்ராக்டிக்கலில் பண்ணியிருப்போம். நான் சொன்ன மாதிரி 2 ரியேஜென்ட்டை ரியாக்ட் பண்ண வச்சு ப்ரெசிபிட்டேட் நமக்கு கிடைக்கும். அதை செப்பரேட் பண்ணி ட்ரை பண்ணி வையிங் பண்ணுவோம். ஸோ அதுதான் மேக்ஸிமம் நடக்கக்கூடிய தேர்ட் மெத்தட் தான் மேக்ஸிமம் நம்ம பண்ண போகிறோம். இந்த வாலட்டைலைசேஷன் அப்படின்ற கான்செப்ட் பண்ணது கிடையாது. எலக்ட்ரோ டெபாசிஷனும் நம்ம ப்ராக்டிகல்ஸில் பண்ணியிருக்க மாட்டோம், ஜஸ்ட் தியரட்டிக்கலாக படிச்சிருப்போம், அவ்வளோதான். ஸோ ஒரு ப்ரெசிபிட்டேஷன் நமக்கு நடக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கண்டிஷன்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெசிபிட்டேஷன் வந்து அதனுடைய weight வந்து the desired constituent must be precipitated quantitatively. some amount of yield of precipitate இருக்கணும் நமக்கு. ஸோ ரியாக்ஷன் பண்ணுறோம், அங்கே வந்து நியர்லி நம்ம கண்ணுக்கே தெரியாத அளவு 0.001 கிராம் ப்ரெசிபிட்டேட் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம வெயிங்லாம் அந்தளவு டிஃப்ரென்ஸு நம்ம வெயிங் போட்டு அதில் வந்து அந்தளவுலாம் மில்லிகிராம்ஸ் லெவல்லலாம் மெஷர் பண்ண முடியாது. ஸோ எப்பவுமே ஒரு ப்ரெசிபிட்டேஷன் நடக்குது அப்படின்னா அதனுடைய ஈல்டு வந்து மெஷரபிள் குவான்டிட்டியாக இருக்கணும். ஸோ குவான்டிடேட்டிவ்லி சம் அமௌண்ட் ஆஃப் ஈல்டு நமக்கு கிடைக்கணும். அதே சமயம் அப்படி ஃபார்ம் ஆகிற ப்ரெசிபிட்டேட் பியூராக இருக்கணும். அது கூட வந்து அடிஷ்னலாக எந்த விதமான இம்பியூரிட்டிஸும் ஆட் ஆகி இருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட்டு இம்பார்ட்டன்ட். இந்த கிராவிமெட்ரிக் அனாலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஐ கேவ் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருப்பேன். அதில் அண்டர்லைன் பண்ணி கொடுத்துருக்கிற பாயிண்டில் மட்டும் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்கோன்றது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது எல்லாமே டைரக்ட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி ப்ரெசிபிட்டேட் நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரெசிபிட்டேட் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் இருக்கணும், ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அந்த ப்ரெசிபிட்டேட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வேறு என்ன சால்வெண்ட் ஆட் பண்ணுமோ கரைஞ்சி போகாத மாதிரி இருக்கணும். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து லார்ஜ் சைஸாக இருக்கணும், நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணக்கூடியதாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசிபிட்டேட் நேச்சராக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ரெசிபிட்டேட்டு ஆஃப்டர் ட்ரை பண்ணி நம்ம ஹீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். நம்ம ஹீட் பண்ணுறது மூலமாகவோ இல்லை ட்ரை பண்ணுறது மூலமாகவோ அது வந்து டீகம்போஸ் ஆகாமல் இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரெசிபிட்டேட் ஃபார்மேஷன் நடக்கும்போது அந்த ப்ரெசிபிட்டேட்டோட நேச்சர் இந்த மாதிரிலாம் இருந்தால் we can easily measure. ஸோ அதுக்கப்புறம் ப்ரெசிபிட்டன்ட் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, அது சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சல்ஃபேட்டை மெஷர் பண்ணணும், நம்ம வந்து சப்ஸ்டன்ஸ் எஸ்டிமேட்டடில் நம்ம மெட்டல் அயான் மட்டும் தான் பண்ண முடியும்னு கிடையாது, ஆனயான்ஸையும் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சல்ஃபேட்டை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பெஸ்ட்டு ப்ரெசிபிட்டன்ட் வந்து பேரியம் குளோரைடு ப்ரெசிபிட்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம். இது பேரியம் சல்ஃபேட்டோட மிக்ஸ் ஆகி பேரியம் சல்ஃபேட்டாக நமக்கு ப்ரெசிபிட்டேட் ஃபார்ம் ஆகும். ஸோ என்ன ப்ரெசிபிட்டன்ட் யூஸ் பண்ணுறோம், என்ன ப்ரெசிபிட்டேட் ஃபார்ம் ஆகுன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ காப்பர் யூஸ் காப்பருக்கு நீங்கள் எஸ்டிமேட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு அமோனியம் தயோசைனைட் யூஸ் பண்ணுவோம்.
குப்ரஸ் காப்பர் பிளஸ் அப்படின்னா ஸோ குப்ரஸ் தயோசைனைடு வந்து நமக்கு precipitate கிடைக்கும். இதே மெக்னீஷியம் எடுத்தீங்கன்னா மெக்னீஷியம் பாஸ்பைட்டுன்னு சொல்லுவோம், Mg2P2O7. இது வந்து precipitate கிடைக்கும் இன் கேஸ் ஆஃப் மெக்னீஷியம் 2+ டிடர்மினேஷனில். அலுமினியத்தில் அலுமினா Al2O3 நமக்கு கிடைக்கும். இது இங்கே precipitate ஃபார்ம் ஆகிறதுக்கு அமோனியா வந்து நாம் யூஸ் பண்ணுவோம் Al3+ டிடர்மினேஷனில். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் லிட்டில் பிட் நமக்கு தெரிஞ்ச மாதிரியான விஷயங்களை பார்த்து வச்சுக்கோங்க. Feக்கும் வந்து அமோனியா யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து Fe2O3 நமக்கு precipitate கிடைக்கும். என்ன precipitate ஃபார்மாக ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜிங்கை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஜிங்க் ஆக்சைடு precipitate கிடைக்கும், இல்லை அப்படின்னா ஜிங்க் சல்ஃபேட் precipitate கிடைக்கும். இதெல்லாம் ஆக்சைடு சல்ஃபேட் பேசிஸில் கிடைக்கக்கூடியது. அடுத்து வந்து எஸ்பி, இந்த செர்பியம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் வந்து Sb2O3 நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி ஸோ லெட் எடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். லெட் எடுத்தீங்கன்னா ஏன்னா லெட்டெல்லாம் பண்ணியிருப்போம். லெட் எடுத்தீங்கன்னா லெட் சல்ஃபேட் precipitate கிடைக்கும், H2SO4 precipitant யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி பேரியம் எடுத்தீங்கனாலும் பேரியம் சல்ஃபேட் தான் கிடைக்கும். பேரியம் சல்ஃபேட் கண்டிப்பாக பண்ணியிருப்போம். இங்கே H2SO4 தான் precipitant யூஸ் பண்ணுவோம். கால்சியம் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஆர்கானிக் precipitant என்ன யூஸ் பண்ணுவோம்னா ஆக்சாலிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம், H2C2O4 சொல்லுவாங்க. கால்சியம் ஆக்சைடாக ஃபைனலாக நமக்கு precipitate கிடைக்கும். ஒன்றும் இல்லை, அந்த என்ன மெட்டல் எடுக்கிறோமோ இல்லை என்ன அயான் எடுக்கிறோமோ அந்த அயானுடைய இன்சாலிபிள் காம்பனண்ட் தான் precipitate நமக்கு ஃபார்ம் ஆகும். நீங்கள் அந்த இன்சாலிபிள் காம்பனண்ட் எதுவாக இருக்குன்னு தெரிஞ்சிங்கன்னா டைரக்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாம். கால்சியம் எடுத்திங்கன்னா கால்சியம் ஆக்சைடு, ஸ்ட்ரான்சியம் எடுத்திங்கன்னா ஸ்ட்ரான்சியம் ஆக்சைடு, தோரியம் எடுத்திங்கன்னா தோரியம் ஆக்சைடு THO2 கிடைக்கும் precipitant-ஆ. அதே மாதிரி ஏஜி எடுத்தீங்க அப்படின்னா சில்வர் நமக்கு ஆல்ரெடி தெரியும். சில்வரை பொறுத்த வரைக்கும் சில்வர் குளோரைடு தான் வந்து precipitant, சில்வர் குளோரைடு தான் precipitate ஃபார்ம் ஆகும். HCl ஆட் பண்ணுவோம். அதே மாதிரி Cl மைனஸை நீங்கள் precipitate கன்வெர்ட் பண்ணால் ஒன்லி ஆப்ஷன் AgCl தான். அங்கே வந்து AgNO3 வந்து precipitant யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தவிர நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய நிக்கல் இந்த பக்கம் கொடுத்துருப்போம். கீலேட்டிங் precipitant அப்படின்ற ஒரு கான்செப்டில் கொடுத்துருப்போம். நிக்கலுக்கு DMG யூஸ் பண்ணுவோம். காப்பர் 2+க்கு ஆந்த்ரனிலிக் ஆசிடு, மெக்னீஷியம் 2+க்கு 8-ஹைட்ராக்சிகுயினோலின், இந்த Fe3+ காப்பர் 2+க்கு அடிஷ்னலாக குப்ஃபெரான் அப்படின்ற ஒரு காம்போனன்ட்டு. ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஷின். அதே மாதிரி காப்பர் 2+க்கு சாலிசிலால்டியோடைய ஆக்சைன், சாலிசிலால்டாக்சைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எதனாவது ஒரு ஃபார்மெட்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிக்கல்னா DMG, அது ஸ்டாண்டர்டு. டைரக்ட் கொஸ்டின் நிறைய முறை கேட்டிருக்காங்க. நிக்கலில் வந்து DMG யூஸ் பண்ணுவாங்க. காப்பர் 2+க்கு we can have ஆந்த்ரனிலிக் ஆசிடு, இல்லை வந்து குப்ஃபெரான் யூஸ் பண்ணலாம். காப்பர் 2+க்கு குயினால்டிக் ஆசிடும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைரக்ட் கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ இந்த இவ்வளோ precipitant இருக்கு இல்லைங்களா, அது எந்த பேசிஸில் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ precipitant காமனாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எந்த அயானை டிட்டர்மைன் பண்ணணுமோ வெதர் இட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ், அந்த அயானை நமக்கு precipitate கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ரியேஜென்ட் தான் என்னது precipitant அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எந்த ஃபார் எக்ஸாம்பிள் நிக்கலை நீங்கள் precipitate கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா DMG, மேக்ஸிமம் DMG வந்து யூஸ் பண்ணுவாங்க. டைமெத்தில் கிளையாக்சைம், நிக்கலை பொறுத்த வரைக்கும் DMG யூஸ் பண்ணுவோம். டைமெத்தில் கிளையாக்சைம், நிக்கல் DMG காம்ப்ளெக்ஸ் தான் நமக்கு precipitant கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த precipitant we have two types, ஆர்கானிக் precipitant ஒன்று இருக்குது, இன்ஆர்கானிக் precipitant ஒன்று இருக்குது. ஸோ இன்ஆர்கானிக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக் நான் இங்கே சொன்னேன் இல்லைங்க, H2C2O4 ஆர்கானிக் precipitant, எது வேணாலும் நாம் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆர்கானிக் precipitant யூஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டரில் சாலிபிள் ஆகாது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக precipitate நம்ம ஈஸியாக ஃபில்டர் பண்ணலாம் வாட்டர் மீடியம் வச்சு. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் precipitate அந்த பார்ட்டிக்கல் சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஸோ பார்ட்டிக்கல் சைஸ் வந்து லார்ஜராக இருக்கும். அப்பயும் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம precipitate செப்பரேட் பண்ணலாம். அதே சமயம் ஃப்ரீக்வெண்ட்லி மோஸ்ட் ஈஸியாக ட்ரை பண்ணலாம் தன் இன்ஆர்கானிக் precipitate. ஸோ எதனால் அப்படின்னா அந்தளவு ஆர்கானிக் ஈஸி ட்ரை,
ஏன் அப்படின்னா இந்த இன்ஆர்கானிக் precipitate இருந்தால் வாட்டரை கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆர்கானிக் precipitate வாட்டர்ல இன்சால்பிள் அப்படின்றதுனால அது வாட்டர் அந்த அளவு நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க ட்ரையும் வந்து ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் ஆர்கானிக் precipitanteோட அட்வான்டேஜ். ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்ம இந்த ஈஸி ட்ரைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படி ட்ரை பண்ணும்போது சம்டைம்ஸ் டீகம்போசிஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. எதில்? ஆர்கானிக் precipitanட்ல, ஆர்கானிக் precipitatல. ஸோ அதே சமயம் லெஸ் சாலிபிள் இன் வாட்டர் கம்பேர்ட் டு இன்ஆர்கானிக் precipitate, அது தெரியும். ஸோ இந்த மாதிரி லெஸ் சாலிபிள் இன் வாட்டர்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த இந்த precipitant யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, இதுவும் லெஸ் சாலிபிள் இன் வாட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சாலிக் ஆசிட் சாலிபிள் இன் வாட்டர். எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கானிக் precipitant எடுத்து நம்ம precipitate ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அது வாட்டரில் இன்சாலிபிளாக இருக்குன்னா நம்ம அதர் சால்வெண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட்டை யூஸ் பண்ணணும். ஸோ ஜென்ரலி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸோட நேச்சர் நமக்கே தெரியும் இல்லைங்களா, ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணிங்கனாலே ஆல்கஹால் இஸ் காஸ்ட்லியர், வெரி காஸ்ட்லியஸ்ட் ஒன். அதனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சால்வெண்ட் ஆர்கானிக் சால்வெண்ட் யூஸ் பண்ணுற பட்சத்தில் கொஞ்சம் அந்த மெத்தட் வந்து காஸ்ட்லியாக இருக்கும் போது. ஸோ அதே மாதிரி காமனாக ஆர்கானிக் precipitantes வந்து மோர் எக்ஸ்பென்சிவ் தான் இன்ஆர்கானிக் precipitant. தட்ஸ் அ ஜென்ரல் திங். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ ஆர்கானிக் precipitanட்ல வி ஹாவ் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கீலேட்டிங் precipitant அப்படின்னு சொல்லுவோம். அனதர் ஒன் இஸ் அயான் அசோசியேட்டிங் precipitant. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ஸோ கீலேட்டிங் precipitant அப்படின்னா என்னன்னா, மெட்டல் அயானோட கீலேட்ஸை ஃபார்ம் பண்ணோம், சைக்கிளிக் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும், சைக்கிளிக் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். அதன் காரணமாக இட் வில் ஃபார்ம் அ precipitate. That is what we can call it as chelating precipitant. எக்ஸாம்பிள் தான் நான் சொன்னேன், அந்த டிஎம்ஜி டைமெத்தில் கிளையாக்சைமு, குஃபெரான் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, குஃபெரானு, குயினால்டிக் ஆசிட், 8 ஹைட்ராக்சி குயினோலின், ஆந்த்ரனிக் ஆசிட், சாலிசிலால்டாக்சைம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீலேட்டிங் precipitanட்கான எக்ஸாம்பிள்ஸ். இதுவே அயன் அசோசியேட்டிங் precipitanட்க்கு எக்ஸாம்பிள். அயன் அசோசியேட்டிங் precipitate அப்படின்னா என்ன, சர்டைன் ஆர்கானிக் precipitant என்ன ஆகும் அப்படின்னா, சர்டைன் ஆர்கானிக் precipitant அக்வஸ் சொல்யூஷனில் ஆனயான்ஸ் அண்ட் கேட்டயான்ஸை ஃபார்ம் பண்ணும் ஃபர்ஸ்ட். ஸோ சாலிபிள் ஆகாது. சர்டைன் ஆர்கானிக் precipitant என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வாட்டரில் போடுவோம், ப்ளஸ் அண்ட் மைனஸாக தனித்தனியாக பிரியும். அது தனித்தனியாக பிரிஞ்சது என்ன பண்ணும், இதுக்கு ஆப்போசிட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளஸ் இருக்குன்னா மைனஸ் அந்த சொல்யூஷனில் வேறு எதனா இருக்குதோ அது கூட கம்பைன்ட் ஆகி இன்சாலிபிள் ப்ராடக்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெட்ராஃபினில் ஆர்சோனியம் குளோரைட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அயன் அசோசியேட்டிங் precipitanட்க்கு எக்ஸாம்பிள் டெட்ராஃபினைல் அப்படின்னும் போது C6H5 4 டைம்ஸ் வரும். ஆர்சோனியம்ன்றது ஆர்சனிக் சால்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஆர்சோனியம்ன்றதுனால இது ப்ளஸ், இது மைனஸ். ஸோ இதை நீங்கள் வாட்டரில் போட்டிங்கன்னா தனித்தனியாக ப்ளஸ் மைனஸாக பிரிய போது இந்த Cl மைனஸ் வெளியே போயிடும். இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் Hg2 இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, Hg2 ப்ளஸ் கூட precipitate ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ப்ளஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ப்ளஸ் மைனஸ் தனித்தனியாக பிரிஞ்சிடும் தண்ணியில் போட்டோன்னே, வாட்டரில் போட்டோன்னே. ஸோ இந்த ப்ளஸ் வந்து Hg2 ப்ளஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மெர்குரிக் குளோரைடாக எடுக்கும்போது HgCl4 2 மைனஸாக இருக்கும். ஸோ இந்த 2 மைனஸ் கூட இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆகும், ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை ஃபார்ம் பண்ணும். தட் இஸ் C6H5 4 டைம்ஸு AS, இது வந்து twice the time it will combine with HgCl4. ஏன்னா இது 1 டைம்ன்றது ப்ளஸ், இங்கே 2 மைனஸ்னா 2 ப்ளஸ் வேணும் இல்லைங்களா. ஸோ twice the time இதோட கம்பைன்ட் ஆகிடுது. இந்த ஆக்சுவலாக இந்த ப்ளஸ் மைனஸ் தண்ணியில் போட்டால் தனித்தனியாக பிரிஞ்சு சாலிபிளாக இருக்கும். ஆனால் மெட்டல் அயானோட கம்பைன்ட் ஆகி இப்படி ஃபார்ம் ஆகிற காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா precipitate-ஆக இன்சாலிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து அயன் அசோசியேட்டிங் precipitant-க்கான எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஆக்சாலிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா, ஆக்சாலிக் ஆசிட் வாட்டரில் சாலிபிள். நீங்கள் ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துட்டிங்கன்னா H2C2O4 அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தண்ணியில் போட்டிங்கன்னா 2H + C2O4 ஆக்சலேட் அயான் தனியாக வந்துடும். இதுவே இந்த ஆக்சலேட் அயான் கால்சியம் சால்ட்டோட கம்பைண்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, இது என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கால்சியம் ஆக்சலேட் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். இது வந்து வாட்டரில் இன்சாலிபிள், இது வந்து precipitate-ஆக ஃபார்ம் ஆகும் நமக்கு. ஸோ அயான் எக்ஸ்சேஞ்ச், அயான் அசோசியேட்டிங் precipitant-க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த precipitate-க்கு எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சலேட்டு, இந்த மெர்குரி பேஸ்டு ஆர்சோனியம் டெட்ராஃபினைல் ஆர்சோனியம் precipitate எக்ஸாம்பிள். precipitant-க்கு எக்ஸாம்பிள் வந்து
டெட்ராஃபினைல் ஆசோனியம் குளோரைடு அண்ட் தென் ஆக்சாலிக் ஆசிட். இதெல்லாம் வாட்டரில் சாலிபிளாக இருக்கும், பட் கம்பைண்ட் ஆகும்போது ப்ரெசிபிடேட்டாக நமக்கு ஃபார்ம் ஆகி வாட்டரில் இன்சாலிபிளாக உட்காந்துரும். ஸோ இது வந்து காமனான கிளாசிஃபிகேஷன். இது தவிர ஸ்பெசிஃபிக் அண்ட் செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக் அண்ட் தென் செலக்டிவ். செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட்னா என்னென்னா, நம்ம ஆட் பண்ணுற ப்ரெசிபிடன்ட்டு மேக்ஸிமம் எல்லாத்துக்கூடவும் சம் நம்பர் ஆஃப் அயான்ஸ், ஒரு 10-15 அயான்ஸ் வந்து உள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் டு சம் எக்ஸ்டென்ட் லைக் 4-5 அயான்ஸ் கூட கம்பைன் ஆகி ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரெசிபிடன்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெசிஃபிக் ப்ரெசிபிடன்ட் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் அயான் கூட மட்டும்தான் ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிக் ப்ரெசிபிடன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் டிஎம்ஜி, டைமெத்தில் கிளையாக்சைம். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎம்ஜி வந்து என்ன பண்ணும், நீங்கள் எத்தனை அயான்ஸ் இருந்தாலும் மேக்ஸிமம் இது வந்து பலேடியம் கூட நிக்கல் கூட மட்டும்தான் ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்க, அந்த சொல்யூஷனில் நிக்கல் இருக்குது, காப்பர் இருக்குது, Fe2+ இருக்குன்னு வச்சுக்கோங்க. டிஎம்ஜி போட்டிங்கன்னா என்ன பண்ணும், நிக்கல் கூட மட்டும்தான் ப்ரெசிபிடேட் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த மாதிரி ப்ரெசிபிடன்ட்டுக்கு என்ன பேர்னா ஸ்பெசிஃபிக் ப்ரெசிபிடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட்டுக்கு எக்ஸாம்பிள் OH-. செலக்டிவ் அப்படின்னா டு சம் நம்பர் ஆஃப் அயான்ஸோட ஃபார்ம் பண்ணும். இதுக்கு எக்ஸாம்பிள் OH-. ஸோ OH- அப்படின்னும் போது இது ஃபியூ மெட்டல்ஸ், சம் நம்பர் ஆஃப் ஃபியூ மெட்டல்ஸோட கம்பைண்ட் ஆகி ஹைட்ராக்சைட்ஸாக மேக்ஸிமம் வந்து ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா Fe கூட கம்பைண்ட் ஆகலாம், இல்லை வந்து அலுமினியம் கூட கம்பைண்ட் ஆகும், ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகும், திரும்ப நம்ம ஹீட் பண்ணும்போது ஆக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ரெசிபிடன்ட்டுக்கு என்னன்னு சொல்லுவோம்னா செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட் சொல்லுவோம். டு சம் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸோட கம்பைண்ட் ஆகும், டு சம் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸோட கம்பைண்ட் ஆகும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்யூஷனில் ஒரு 10-15 மெட்டல் அயான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் ஒரு 5-6 மெட்டல் அயான்ஸோட கம்பைண்ட் ஆகி ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். அகைன் இது ஃபார்ம் பண்ணுற அந்த ப்ரெசிபிடேட் ஃபார்ம் ஆகிறது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த சொல்யூஷனோட பிஹெச்சை டிபெண்ட் பண்ணியிருக்கும், நம்ம யூஸ் பண்ணுற டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை டிபெண்ட் பண்ணி தான் இது வந்து டு சம் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸோட ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். இது தவிர ஆக்சைன் அப்படின்னு ஒரு இருக்குது, ஆக்சைன் அப்படின்ற ஒரு ப்ரெசிபிடன்ட் இருக்குது. ஸோ இந்த ஆக்சைன் அப்படின்ற ப்ரெசிபிடேட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் தி மெட்டல்ஸ் கூட ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட்டுக்கு தான் எக்ஸாம்பிள். பட் ஆனால் இது ஆக்சைனை நீங்கள் சும்மா போட்டிங்கன்னா எல்லா மெட்டல்ஸ் கூட என்ன ஆகும், ப்ரெசிபிடேட்டை ஃபார்ம் பண்ணும். ஆனால் இந்த ஆக்சைன் சொல்யூஷனோட பிஹெச்சை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக அலுமினியம் ஆர் மெக்னீஷியம், ஸோ அந்த மிக்சர்லேருந்து அலுமினியம் ஆர் மெக்னீஷியம் கூட மட்டும் இந்த ஆக்சைனை கம்பைன் பண்ண வச்சு நம்ம ப்ரெசிபிடேட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ செலக்டிவ் ப்ரெசிபிடன்ட் அப்படின்னு வரும்போது அது எல்லா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான்ஸோட கம்பைண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் நீங்கள் பிஹெச்சையோ டெம்பரேச்சரையோ கண்ட்ரோல் பண்ணி ஒரு பர்டிகுலர் மெட்டல் அயான் கூட நாம் கம்பைன் பண்ண வைக்கலாம். ஸோ அடுத்து மாஸ்கிங் ஏஜென்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ மாஸ்கிங் ஏஜென்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு 2-3 மெட்டல் அயான்ஸ் இருக்குது, அதில் ஒரு பர்டிகுலர் மெட்டல் அயான்ஸ் கூட மட்டும்தான் நான் கம்பைன் பண்ண வைக்கணும் அப்படின்னும் போது அந்த ரிமைனிங் மெட்டல் அயான்ஸை நாம் ஹைட் பண்ணி வைக்கணும், மறைச்சு வைக்கணும். ஸோ அதுக்கு அடிஷ்னலாக நம்ம என்ன ஏஜென்ட்ஸ் ஆட் பண்ணுறோமோ தட் இஸ் வாட் வி கேன் கால் இட் அஸ் மாஸ்கிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.